ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஐடிசி இப்பொழுது வாங்கலாமா அப்படின்றதுக்கு உண்டான ஆன்சரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கலில் படித்தது. ஒரு இன்டர்வியூவர் கேட்குறாரு கேண்டிடேட் கிட்ட, இந்த ஜாப்புக்கு பொறுமை ரொம்ப அவசியம், சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமைசாலின்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த கேண்டிடேட் சொல்கிறாரு, நான் ஐடிசியோட இன்வெஸ்டார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இன்டர்வியூவர், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு இன்வெஸ்டர்ஸோட பொறுமையை சோதிக்கிறது இந்த ஐடிசி தான். அப்படி இருந்தாலும் நாம் ஏன் ஐடிசியை பை பண்ணுறதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக். அதாவது கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. இது ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் அப்படின்றனால இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்கு கான்ஸ்டன்ட் டிமாண்ட் இருக்குது. ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஹைலி வாலடைலாக இருந்தாலும் இந்த ஐடிசியோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம மார்ச் 2020 எடுத்துக்கலாம். அந்த டைமில் மார்க்கெட் எல்லாமே செம்ம டவுன். பட் ஐடிசியோட லோ பார்த்தீங்கன்னா 150 அரவுண்டு தான். ஸோ அந்த அளவுக்கு ஐடிசி கொஞ்சம் ஸ்டேபிளான ஸ்டாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐடிசியோட வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 52 வீக் ஹை லோ பார்த்தோன்னா 157லேருந்து 239 வரைக்கும் ஹை லோவாக இருக்குது. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 200 ருபீஸில், இன்றைக்கி 204ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு பார்த்தோன்னா 5% கிடைக்குது. இப்போ நம்ம எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணினோம் அப்படின்னாலே 5% தான் கொடுக்குறாங்க. அதை விட கம்மியாக தான் சில எஃப்டிஸில் ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ அந்த ரிட்டர்ன் நமக்கு ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணும்போதே கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் கொஞ்சம் ஹை ஆச்சு அப்படின்னா கேபிட்டல் அப்ரிஷியேஷனும் நமக்கு இருக்கும். இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 16.48, ஐடிசியோட பிஇ 18.8. ஒரு 2 மடங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஐடிசியோட பிஇ மல்டிபிள். ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23.44%, சூப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். டெப்ட் டு ஈக்விட்டி 0, எந்த ஒரு கடனுமே இல்லை ஐடிசிக்கு. ஸோ இதுவும் நல்ல வேல்யூஷனாகவே நமக்கு கருதப்படுகிறது. டெக்னிக்கல் வியூ படி பார்த்தோன்னா மந்த்லி வியூவில் நியூட்ரலாக இருக்குது, வீக்லி வியூவில் பார்த்தோன்னா பியரிஷாக இருக்குது. ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டராக இது மாதிரி ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை நம்ம அவ்வளோக்கா கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ நம்மக்கிட்ட எப்போ அமௌண்ட் இருக்குதோ அதுதான் கரெக்டான டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ வேல்யூஷன்ஸும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ஐடிசியோட வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால இப்போ ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல தான் நான் கன்சிடர் பண்றேன். புரோக்கர் ரிசர்ச் படி பார்த்தோம் அப்படின்னாலும் அரௌண்ட் 250 சம்திங் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஜியோஜித் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸாக 265 கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 236 ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ 245 டார்கெட் ப்ரைஸை அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரபுதாஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸாக 254, ஷேர்கான் டார்கெட் ப்ரைஸாக 265, ஐசிஐசிஐ டைரக்ட் டார்கெட் ப்ரைஸாக 225 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 250 அரவுண்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ 200 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 25% அப்சைடுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஐடிசி ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றனால ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து. 52 வீக் லோ 157 அப்படின்றனால இப்போ நம்ம ஒரு 50,000 ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோன்னா 200 ரேஞ்சில் ஒரு 10,000 ருபீஸும், 170 ரேஞ்சில் ஒரு 20,000 ருபீஸும், 140 to 50 ரேஞ்சில் எகைன் இன்னும் ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. எகைன் ஐடிசி பற்றிய டெம்பரவரி ப்ராப்ளம் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த இஷ்யூஸை நமக்கு ஃபேவரபுளாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். ஸோ நான் ரொம்ப நாளாக ஐடிசி பை பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட இப்போ தான் அமௌண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஐடிசி என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ லாங் டேர்ம் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 குவான்டிட்டி பை பண்ண போகிறேன். ஸோ 50 குவான்டிட்டி லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். 203 ரூபாய் 65 பைசாவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே ப்ரைஸில் நான் லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். மார்ஜின் ரெக்கையர்டு பார்த்தீங்கன்னா 10,180 ரூபாய் தேவைப்படுது. ஸோ ப்ளேஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ ஓப்பன்
ஓப்பனில் தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் ₹203.70. அதனால் ஓகே, ₹203.65 வந்து ஹிட் ஆன உடனே என்னோட ஓப்பன் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ 50 குவான்டிட்டி ₹203.65 நான் வந்து ஐடிசி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, இது மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக் வந்து நம்மக்கிட்ட எப்போ அமௌண்ட் இருக்கோ அந்த டைமில் ப்ரைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றனால நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தானே. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் லோவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கிறப்ப நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.